இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். தரமான மனித வளத்தை உருவாக்க கல்வி மிக முக்கியமானது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய. அவிசாவலை நுவரலியா பிரதான வீதி புனரமைப்பு. அமைச்சர் தம்மிக்க பட்டபெந்தி தலைமையில் ஆரம்பம். கையெடுக்க தொலைபேசிக்காக 14 வயது சிறுமியை கொலை செய்த தந்தை. அரசு ஆவணங்களை போலியாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் ராஜகிரியவில் நபரொருவர் கைது. T20 உலக கிண்ண தொடரில் இருந்து சிரேஷ்ட வீரர்கள் வெளியேற்றம். செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பாலுபிரியா. நமது நாடு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மற்றும் கலாச்சார ரீதியாகவும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தரமான மனித வளம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான மிக முக்கியமான காரணி கல்வி என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 2023 மற்றும் 2024 கல்வியாண்டில் அரச பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட கல்வி கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்காக இன்று அலரி மாளிகையில் நடைபெற்ற EDCS சிசுநன பிரணாம கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்திருந்தார். மேலும் இவ்விழாவில் கருத்து தெரிவித்த பிரதமர், வரையறுக்கப்பட்ட கல்வி சேவை ஊழியர்களின் கூட்டுறவு சிக்கன சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த திட்டம் வெறும் நிதி உதவி மட்டுமல்ல, நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கவிருக்கும் மாணவர்களினதும் அவர்களது பெற்றோர்களினதும் அர்ப்பணிப்பை கௌரவிக்கும் ஒரு உன்னத சந்தர்ப்பமாகும். 1930ஆம் ஆண்டில் 58 உறுப்பினர்களுடனும் ₹1 உறுப்பினர் சந்தாவுடனும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் இன்று 2,16,000 உறுப்பினர்களை கொண்ட தெற்காசியாவின் மிகப்பெரிய கூட்டுறவு சங்கமாக மாறியிருப்பது ஒரு விசேட சாதனையாகும். பாடசாலை கல்வியிலிருந்தே இன்றைய உலகிற்கு ஏற்றவாறு கல்வி முறை மாற்றப்பட வேண்டும். பல்கலைக்கழகங்களுக்கு பிரவேசிக்கும் மாணவர்கள் இந்த மாற்றத்தின் முன்னோடிகளாகவும் பங்குதாரர்களாகவும் மாற வேண்டும். ஆண்டுதோறும் ஆரம்ப கல்விக்கு இணையும் சுமார் 3 லட்சம் மாணவர்களில் வெறும் 40,000 பேர் மாத்திரமே பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படுகின்றனர். எனவே இந்த விசேட வாய்ப்பை நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துமாறு நான் மாணவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அவிசாவளை ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் புனரமைப்பு பணிகள் மற்றும் தெஹோவிட்ட பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பாலங்களை நிர்மாணிக்கும் சில திட்டங்கள் சுற்றாடல் அமைச்சரும் கேகாலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான தம்மிக்க பட்டபெந்தி அவர்களின் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. தெஹோவிட்ட பிரதேச சபைக்குட்பட்ட மாகமன, குருபெத்த மற்றும் தைக்கல ஆகிய பகுதிகளை இணைக்கும் பாலத்தை புனரமைக்கும் பணிகளும் இதன்போது ஆரம்பித்து வைக்கப்பட்டன. 16.5 மீட்டர் நீளமுடைய 2 மேடைகளை கொண்டதாக அமையும் இந்த பாலத்திற்காக 129.5 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், எமது அரசாங்கம் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ₹1,750 அதிகரிப்பதில் வெற்றி பெற்றுள்ளது. நாம் ஆட்சிக்கு வரும்போது வழங்கிய வாக்குறுதியை, குறிப்பாக மலையக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை எமது 2வது வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிறைவேற்ற முடிந்ததை ஏற்று நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாட்டில் மலையக சமூகம் பெற்ற ஒரு மாபெரும் வெற்றியாகவே நாம் இதனை கருதுகின்றோம். வரலாற்றில் நீண்ட காலமாக அவர்கள் இந்த நாட்டில் புறக்கணிக்கப்பட்டே வந்தனர். ஆனால் இந்த நாட்டிற்கு தேவையான ஏற்றுமதி விவசாய பொருட்களை உற்பத்தி செய்து நாட்டிற்கு அந்நிய செலாவணியை பெற்றுக் கொடுப்பதில் பல தலைமுறைகளாக அவர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளனர். எனினும் அதற்கான உரிய பலன்கள் அவர்களுக்கு இதுவரையும் கிடைக்காமல் இருந்தது. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமானது அவர்களை இந்நாட்டின் கௌரவமான குடிமக்களாக கருதி அவர்களது சம்பளத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அரசாங்கத்திற்கும் தோட்ட நிறுவனங்களுக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதன் மூலம் பிப்ரவரி மாதம் முதலே அந்த சம்பள உயர்வை வழங்க எம்மால் முடியும். இந்த சம்பள உயர்வு தொடர்பில் எமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலி உரகஸ்மநந்திய தெல்காடு என்ற பிரதேசத்தில் கையடக்க தொலைபேசி தொடர்பாக ஏற்பட்ட தகராறு காரணமாக 14 வயதுடைய சிறுமியை அவரது தந்தை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தந்தைக்கும் மகளுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது சந்தேக நபர் மகளை கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கியதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
இதன்போது பாதிக்கப்பட்ட சிறுமி பலத்த காயங்களுடன் எல்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி போலி ஆவணங்கள் மூலம் பண மோசடியில் ஈடுபட்ட 38 வயதுடைய நபரொருவர் ராஜகிரியவில் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் உத்தியோகபூர்வ கடித தலைப்புகளை போலியாக தயாரித்து வேலை தேடுபவர்களிடம் பணம் பெற்றதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை அடுத்து கடந்த ஜனவரி 26 ராஜகிரிய மொரகஸ்முல்ல பகுதியிலுள்ள விடுதியொன்றில் வைத்து இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் குறித்த சந்தேக நபர் அலுத்கடை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகள் வழங்கப்பட்டதுடன் வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் T20 உலக கிண்ண தொடருக்கான ஆஸ்திரேலியா அணியிலிருந்து சிரேஷ்ட வீரர்களான பெட் கமின்ஸ் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர். பெட் கமின்ஸின் முதுகு பகுதியில் ஏற்பட்டுள்ள காயத்தை கருத்தில் கொண்டு ஆஸ்திரேலிய தெரிவுக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. அதேபோல் நடந்து முடிந்த பிக் பேஸ் லீக் தொடரில் அபாரமான திறமையை வெளிப்படுத்திய ஸ்டீவ் ஸ்மித்திற்கு அணியில் இடம் வழங்கப்படவில்லை. இதற்கு மேலதிகமாக மெத்யூ ஷாட் அணியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மெட் ரென்சோ சேர்க்கப்பட்டுள்ளார்.